Vanakkam Makkale, hi, hello, welcome and Vanakkam to Madarasi Vlogs. Once again, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லாரி டேங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சத்தியமாக இந்த வண்டி பார்க்குறதுக்கு பக்கம் லாரி மாதிரியே இருக்குங்க. பெரிய பெரிய கண்ணாடிலாம் போட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது வண்டி. ஓகே, ஸோ இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ஆரம்பிக்கலாம். திஸ் வெஹிக்கிள் கம்ஸ் வித் 1745cc V-twin இன்ஜின், 1745cc V-twin இன்ஜின். நம்மளுடைய டஸ்டர் கார் எவ்வளோ 1.5, ஷிஃப்ட் கார் சைஸ் எவ்வளோ 1.3, நம்ம எக்ஸ்பல்ஸ் எவ்வளோ 200cc. ஓகே, இந்த வண்டியோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 144 நியூட்டன் மீட்டர்ஸ் அட் 3000 RPMல மேக்ஸிமம் டார்க் ரிலீஸ் பண்ணது. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? மை காட், பெரிய ஃபியூல் டேங்க், 19.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் இந்த வண்டியில். இந்த வண்டியோட மைலேஜ் இது இருக்கிற வெயிட்டை வச்சு ஒரு 10 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு 10 கிடச்சாவே நான் இந்த வண்டி வச்சுருந்தேன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். ஸோ இந்த வண்டியோட வெயிட்டுங்க கம்மி தான், ரொம்ப கம்மி தான். நல்ல வேலை ட்ரையம்ப் மாதிரி இவங்க வந்து மிடில் வெயிட் டூரர்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. இது வந்து பக்கா ஹெவி வெயிட் டூரர் தான். இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 322 கிலோ. ஸோ கர்ப் வெயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 400 கிலோ வந்துடும் போல், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்குலாம் ஒன்றும் பெருசாக தெரியலிங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கமிங் டு தி எலக்ட்ரிக்கல்ஸ் ஆஃப் திஸ் பைக், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல்ஸும் கிடையாது. ஏபிஎஸ் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் ஏபிஎஸ் இருக்குது. மற்றபடி எந்த எலக்ட்ரிக்கல்ஸுமே இந்த வண்டி கிடையாது. ஸோ இந்த வண்டி வந்துட்டு லாங் டூரருக்குலாம் சூப்பராகவே இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணலாம். இந்த விண்ட்ஸ்க்ரீன் பாருங்களேன், ஸோ சுத்தமாக விண்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே எல்லாம் போவாங்க. பட் ஹார்லி ஓனர்ஸ் அவ்வளோ வேகமாக போக விரும்ப மாட்டாங்க. ஒரு 120, 130ல் அப்படியே அழுங்காமல் கொழுங்காமல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு தான் நினைப்பாங்க. இந்த வண்டியில் ஜீரோ வைப்ரேஷன்ஸ், அதாவது வைப்ரேஷனாக இல்லைன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வண்டியில் வந்து ஜீரோ வைப்ரேஷன்ஸ். ஸோ சுத்தமாக வைப்ரேஷன்ஸ் இருக்காது இந்த வண்டியை பொறுத்தவரை. ஸோ இந்த வண்டியில் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய்க்கு ஆக்சரிஸ் மட்டுமே போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட கம்ப்ளீட் 360 வாக் அரவுண்ட் இப்போ பார்க்கலாம். ப்ளஸ் இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் ஜானி ஜோன்ஸ், நம்மளுடைய நெருங்கிய நண்பர். ரொம்ப வருஷமாக அவரோட நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ அவரையும் கூப்பிட்டு இந்த வண்டி எப்படி வாங்கினார், எவ்வளோக்கு வாங்கினார், இந்த வண்டி எவ்வளோ செலவு வைக்கிது, அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். இதை திறந்து இந்த இடத்துல கீ போடணுமா பாஸ்? கீ போட்டு அந்த பாப் அங்கே வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா ஆக்சரிஸ் லைட் எரிய ஆரம்பிக்கும். நியூட்ரல் லைட் ஆன். ஐ எம் டர்னிங் ஆன் தி இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க, எவ்வளோ சவுண்டு கொடுக்குதுன்னு. ஹார்லி இன்ஜின் சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை. ஸ்க்ரீமிங் ஹில்ஸ்க்கே இவ்வளோ சவுண்டு கொடுக்குது. வேன்சன் லைன்ஸ்லாம் போட்டாங்கன்னா வேறு லெவலில் கார் கிழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது. நம்ம நிறையா வண்டி சூடு வாங்குகிறோம். எக்ஸாஸ்ட் நோட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இவ்வளோ பெரிய இன்ஜினுக்கு கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாதது எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு விண்ட்ஸ்க்ரீனு. கிட்டத்தட்ட டோட்டலாக நீங்கள் உட்காந்து 6 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இதோட ஃப்ரண்ட் லுக்ஸ் பாருங்களேன், நல்லா பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குல்ல. அந்த லாரிக்கெல்லாம் ஹெட்லைட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இந்த ஹெட்லைட்டே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஹாலஜன் தான். அதுக்கு கீழே டே டைம் ரன்னிங் எல்இடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈவன் திஸ் இஸ் நாட் அன் எல்இடின்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்த்தா எஸ், இட் இஸ் அ ஹாலஜன். அண்ட் இந்த சைடு வந்து ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இவர் போட்டிருக்காரு. ப்ளஸ் இந்த லுக்கு பாருங்களேன், சான்ஸே இல்லை, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்பா சிஎம். ஓகே, இந்த 2 லெட்டருக்கு தான் வந்து நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்ட் டிஃப்ளெக்டர்ஸ் போட்டிருக்காருங்க. ஸோ விண்டு வந்து அப்படியே பிரித்து விட்ரும். ஸோ விண்டு சுத்தமாக அடிக்காது. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஃபோக்ஸ் பாருங்களேன். மை குட்னஸ். ஐ திங்க் லாரி வந்துட்டு மறு உருவம் பெற்று ஹார்லி ஃபேட்பாயாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஃபோக்கு. ஸோ வெரி நைஸ். ஆயில் சீல்லாம் உடையறதுக்கு சான்ஸே இல்லை, சத்தியமாக உடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான, இது அலாய் வீல்னு சொல்கிறதா இல்லை இது என்ன வீல்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வீல்ஸு. ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஆட் சைஸில் தான் இருக்கும். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140, 75, 17 இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கமிங் டு தி சைட் லுக்ஸ்.
ஸோ சைட் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் பாருங்களேன், மை குட், ஃபுல்லாக க்ரோம் தான். இதை துடைக்கிறதுக்கே 2 ஆட்கள் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய இன்ஜினு, அவ்வளோ க்ரோம் பார்ட்ஸ், எங்கே திரும்பினாலும் க்ரோமாக தக்க மின்னுது. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்க்ரீமிங் ஈகிள் ஏர் ஃபில்டர் அண்ட் ஸ்க்ரீமிங் ஈகிள் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. V-twin இன்ஜின், 1745 cc இன்ஜின் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். திஸ் கம்ஸ் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த இடத்துல 6 ஸ்பீட்னு ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே ட்வின் கேம் USA. அப்படியே இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாரி பெடல் மாதிரியே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசு லாரி பெடல். லாரியில் கூட எவ்வளோ பெரிய பெடல் இருக்காது. அப்படியே இந்த இடத்துல ஜாலியாக காலை வச்சுட்டு போகலாம். ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூடு மட்டும் இல்லைன்னா இந்த வண்டியில் ஒரு எல்லாருமே இந்த வண்டி தான் வாங்குவாங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல்லாக க்ரோம் பார்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஆயில் டிப்ஸ்டிக். ஆயில் இந்த இடத்துல தான் போடணும். அப்படியே இங்கே வரேன். இந்த ஃபியூல் டேங்கில் பார்த்தீங்கன்னா Harley Davidson USA. இந்த ஃபியூல் டேங்கோட சைஸ் வந்து 19.1 லிட்டர். முன்னாடியே சொல்லியிருந்தோம் லாரிகளுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய லிட்டர்ஸ் டேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ லாரி டேங்க். திஸ் இஸ் அபவுட் தி சைட் லுக்ஸ். அண்ட் கம்மிங் டு தி சீட்ஸுங்க. சீட்ஸ் பாருங்களேன், அப்பா, லம்பார் சப்போர்ட்டோடு அப்படியே உக்காந்தோம்னா அந்த தேரில் போகிற மாதிரியே இருக்கும். அப்படியே நல்ல பயங்கரமான ரதமில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி வந்து ஒரு டாப் ரேக் டப்பா வச்சுருக்காரு. ஸோ பின்னாடிக்கும் வந்துட்டு நல்லா சாஞ்சு உட்காரதுக்கு பில்லியன் ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியோட பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 255R17ங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு டிஸ்க் பிரேக் தான், பேக்லையும் அதே மாதிரி பெரிய டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ வெயிட் வச்சு 2 டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ப்ளஸ் இந்த ஃபுட் பேக்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் உங்கள் Harley Davidson பிராண்டிங்கை வந்து ட்ரையம்போட கசின் பிரதர்ஸ்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் Harley Davidson லோகோ ஒட்டியிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. Harley Davidson ஸ்க்ரீமிங் ஈகிள். நல்ல வேலை, இங்கே பாருங்கள், இதில் கூட Harley Davidson சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே இவங்க Harley Davidson லோகோ கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட கியர் லீவர் பாருங்களேன், அப்பா எவ்வளோ பெரிய லீவருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் லீவருக்கு. இந்த கியர் ராட் எவ்வளோ பெருசாக அட்டாச் ஆகிருக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் சைஸ் பாருங்கள் இங்கேருந்து, அடேங்கப்பா. ஓகே, ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்க்ரீமிங் ஈகிள் ஹோஸு, எல்லாமே ஸ்க்ரீமிங் ஈகிள்ஸ். இந்த இடத்துல Harley Davidson USAன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. வாவ், ஃபாக் லைட்ஸுக்கு இந்த இடத்துலேயே அவங்க சுவிட்ச் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபாக் லைட்ஸ் இந்த இடத்துல ஸ்விட்ச்சு. ஓகே, ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பம்பர்லாம் செம ஹார்டாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலி ஆஸ் அ பைக்கர் நான் பம்பர்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ கிராஷ் பார். ஓகே, டன். அண்ட் கம்மிங் டு திஸ் சைடுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா Harley Davidson's ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ பெல்ட் ட்ரைவ். ஸோ இதுலேயே வந்து பெல்ட் ட்ரைவ் தான் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ செயின் ஆப்ஷன்ஸ் இன் Harley Davidson. ஓகே, கம்மிங் டு திஸ் சைடு. ஸோ இதுதான் வந்து Harley Davidsonோட கீ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பாபுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கீஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து சைட் லாக் பண்ணுறதுக்கான கீ. இது வந்து பாபு. ஸோ பாபு வந்து யூஸ்வலாக ஜானி வந்து இங்கே கேரி பண்ணி பாருங்களாம். ஸோ அவர் வண்டி தான் அப்படின்றது அப்பப்போ அவர் வந்து ஞாபகம் வச்சுக்குவார். ஸோ அதனால் ஜானின்னு ஒரு டேகு, அவர் வண்டியோட நம்பர் போட்டிருக்காரு. அப்படியே இந்த இடத்துல வச்சுக்குவார். அண்ட் அப்படியே இந்த இடத்துல அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா பெருசாக. ஸோ இதுதான் வந்து இக்னிஷன் ஸ்விட்ச்சு. எவ்வளோ விலைக்கு வாங்கினாலும் நான் வந்து ட்ரெடிஷ்னல் அனலாக் தான் கொடுப்பேன், நான் டிஜிட்டலுக்குலாம் மாற மாட்டேன், அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ மாறுவாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூவல் மீட்டர் காமிக்குது. இந்த வண்டியோட ஆன்ரோட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 20 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக இப்போ ஆன்ரோட் காஸ்ட் தெரியல. ஸோ ஜானி வாங்குறப்போ அரௌண்ட் 17 + 4 lakhs ஆக்சரிஸ் போட்டு அரௌண்ட் 21 பக்கமாக அவருக்கு ஆச்சு. ப்ளஸ் நிறைய பேர் 21 lakhs சொன்னோன்னா ஜானி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஜானி வந்துட்டு ஒரு கம்பெனியில் HR மேனேஜராக இருக்கார். ஸோ இஸ் ஏர்னிங் குவைட் குட். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளம்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, அது எனக்கும் தெரியாது, அவர் கேட்டாலும் சொல்ல போகிறதில்ல. இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டியோட ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா தி கம்ப்ளீட் க்ரோம் ட்ரீட்மெண்ட். 3.5 வருஷம் கழித்து கூட இந்த வண்டி அப்படியே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் ஒன் பிக் ப்ரோவாக நான் பார்க்குறேன். அண்ட் ரெண்டாவது ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட், சர்வீஸ் இன்டர்வல்ஸ். ஸோ சர்வீஸ் இன்டர்வல்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் 8,000 to 10,000 kilometers ஒன்ஸ். சர்வீஸ் காஸ்ட்டு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும், விச் இஸ் அ வெரி பிக் ப்ரோ. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பெல்ட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. செயின் கிளீனிங், செயின் லூபு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பெருசாக நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. ஆனால் இது வந்து மதராசி செயின் ஸ்ப்ரே அண்ட் செயின் லூப். இதோட விசிபிலிட்டிங்க சூப்பராக இருக்குது, நைட் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். பட் இவ்வளோ ப்ரைஸ் டேக்கு ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அவங்க வந்து தே ஃபோக்கஸ் ஒன்லி வந்து ட்ரெடிஷ்னல் வே. ஸோ அவங்க வந்து பெருசாக டெக்னாலஜி, நான் வந்து ப்ரொஜெக்டர் கொடுப்பேன், நான் வந்து ஃபுல்லி TFT கொடுப்பேன்லாம் அவங்க டெக்னாலஜி வைஸ் தே ஓன் ஸ்பெண்ட். அவங்க இன்ஜினுக்காகவே அவங்க இவ்வளோ வருஷமாக டஃப் காம்படிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அண்ட் இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷனு, லம்பார் சப்போர்ட்டு, பின்னாடி பில்லியன் கம்ஃபர்ட் சூப்பருங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ரோ. ஸோ கான்னு பார்க்க வரப்போ நான் வந்து ஒரு சில கான்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் எதை வந்து ப்ரோவாக சொன்னனோ நான் அதையே திருப்பி கானாக சொல்கிறேன். திஸ் க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ்
இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஜானி வந்து உள்ளே வந்து குப்பலாரி மாதிரி ஆயிரும் சொல்லு அப்படின்னாரு. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் க்ரோம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா சத்தியமாக குப்பலாரி மாதிரியே இருக்கும். அவ்வளோ டாட்ஸ் இருக்குங்க, டாட்டாக. நீங்கள் ஒன்றும் இல்லை, வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதை துடைக்காமல் விட்டிங்கனாவே இது பயங்கர அசிங்கமாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் டேக்ங்க இப்போ வர வண்டி எல்லாமே 20 lakhs பக்கமாக ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய கான் அது. 20 லட்ச ரூபா ஹார்லி. நம்ம இந்தியன் மென்டாலிட்டி என்ன, ஒரு கார் வாங்கிட்டு போயிடலாம் 20 lakhsக்கு வந்து ரொம்ப ஒரு இன்னோவாவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ தட் இஸ் த செகண்ட் கான். மூணாவது கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் அரௌண்ட் 1750cc வச்சுக்கிட்டு 10லேருந்து ஒரு 15க்குள்ளே தான் மைலேஜ் வரும். பெட்ரோல் போட்டு மாள முடியாது. ஸோ நாலாவது கான்னு பார்த்தீங்கன்னா சூடுங்க, செம்ம சூடு அடிக்கும். யூஸ்வலாகவே ஹார்லி டேவிட்சன்ஸில் சூடு அதிகம் தான், எக்ஸப்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட் ராட் 750. அதில் வந்து ரேடியேட்டர்ஸ் இருக்கனால கொஞ்சம் சூடு கம்மியாக தெரியும். ஃபேட் பாய், ரோட் கிங் அந்த மாதிரி பெரிய சீரியஸ் எந்த வண்டி எடுத்திங்கனாலும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் V-twin எந்த கூலிங்க்கு, அதாவது இன்ஜின் கூலிங்க்கு எந்த விதமான ஆப்ஷனுமே கொடுக்கல. ஸோ அதனால் சூடு பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேல போகிறப்ப சுத்தமாக சூடு தெரியாது, ஐ அக்ரி. பட் சிட்டிக்குள்ளே அடையாறு மாதிரி சிக்னலில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நின்னிங்கனாலே பயங்கர சூடு அடிக்கும். வண்டி வேறு ஆஃப் ஆகிடுது அப்படின்ற மாதிரி ஓனர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கான் இல்லை. இது எப்படிங்க தள்ளிட்டு போகிறது. நாலாவது கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட்டுங்க கிட்டத்தட்ட 340 கிலோ. ஆக்சசரிஸ்லாம் போட்டு திடீர்னு ஒரு வேளை பஞ்சர் ஆகிருச்சு, உங்கள்கிட்ட பஞ்சர் கிட்டு இல்லை, எப்படி தள்ளிட்டு போவாங்க? சத்தியமாக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நான் காணாக பார்க்குறேன். மற்றபடி இந்த வண்டியை நம்மளுடைய கப் ஆஃப் டீ கிடையாது. ஜானி மாதிரி யாராவது மனசு வச்சாங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய, திஸ் இஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ. நமக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டு நேக்கடு அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் பிடிக்கும். டூரர் வந்து அட்வென்ச்சர் டூரர் ஐ லைக் இட், எஸ். பட் ஹார்லியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹார்லி வந்து 2015 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹார்லியை வாங்கலை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதராசி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another vlog. Take care. Bye bye.